ஈவினிங் பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு துளசி மாடத்துக்கு விளக்கேற்றியாச்சு. நான் சிம்பிளாக செங்கல் வச்சு தான் அது மேலே ஒரு சின்னதாக ஒரு பாட்டில் துளசி வச்சுருக்கேன். நேற்று தான் இதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சேன். ஆனால் மழையில் ஃபுல்லாக அலைஞ்சிருச்சு. அப்புறம் வாசல்லையும் விளக்கேற்றியாச்சு. இப்போ நேராக போயிட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றிட வேண்டியதுதான். கிச்சன்லேயும் ஒரு விளக்கேற்றியாச்சு. சாமிக்கு பிரசாதமாக கொஞ்சம் கல்கண்டு வச்சிடுறேன். இதோ ஒரு பிரசாதம் நம்மளால் முடிஞ்சது பூஜை பண்ணும்போது வச்சுடுங்க. எனக்கு சாம்பிராணி போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். கொட்டாங்குச்சியை வந்து கேஸில் வந்து பற்ற வச்சுட்டு ஓரளவுக்கு பிடிச்சோன்னே ஒரு பக்கமாக போய் வச்சுருவேன். நான் வந்து பால் சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுறேன். சின்ன சின்ன கடையில் 5 ருபீஸ் பேக்கெட்டில் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்க இந்த சாம்பிராணி பவுடரை விட இது ரொம்பவே நல்லது. நம்ம எப்பயுமே வாசக்காலில் இருந்து வீட்டு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டால் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.